ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் அனிமே சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடுக்குள்ளேயே நமக்கு நிறைய புது புது டீட்டெயில்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். நானும் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 7. நம்ம ஹீரோவோட லோரலோனா வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. பசங்களுக்கு வழக்கம் போல நம்ம ஹீரோ சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த வில்லேஜ்ல இருந்த எல்லாருமே ட்ரைனிங் பண்ணி ஓரளவு இப்ப திறமையா மாறிட்டாங்க. ரெண்டுமே வந்துட்டு கிளார் கூட ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணி டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். அட்லா கூட ரொம்பவே திறமையா மாறிட்டா. ஃபீனிக்ஸ் ரிவைவ் ஆகும் போது எல்லாருமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். கீழ் வந்துட்டு டாகியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கான். கீழ் நீ அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நம்ம ஹீரோ கேட்கவோ செடினா தான் சொல்லி கொடுத்தான்னு அவன் சொல்றான். அந்த திறமை அவன் கிட்ட ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தான் நான் கத்து கொடுத்தேன்னு செடினா சொல்றா. ஈவன் ஃபோலால கூட டைகரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு செடினா சொல்றா. கியூட்டா அப்படின்னு ரீஷியா வந்துட்டு கீழே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கா. சாப்பாடு ரெடி நம்ம ஹீரோ சொல்ல எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. ஹெரன் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு நீ எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுன்னு சொல்றா. பசங்கெல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு கிளார் சொல்றா. ஸ்வாட் ஹீரோ சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க பசிக்குதுன்னு எல்லா குழந்தைங்களும் கேக்குறாங்க. வெண்டியான ஒரு பொண்ணு மட்டும் தனியா நிக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அச்சோ காப்பாத்துங்கன்னு ஃபீல ஓடிட்டு இருக்கா. மோட்டையாசு தான் வந்துட்டோம்னு பார்த்தா ஒரு லேடி மேல தொங்கிட்டு இருக்கா. மாஸ்டர் காப்பாத்துங்க அப்படின்னு ஃபீல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. புதுசா ஒருத்தி வந்திருக்கவோ யாருன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சோ அப்ப நீங்க தான் ஷீல்டு ஹீரோவா? என்னோட பேரு ராட்டட்டியோ ஃப்ரேயா. எல்லாரும் என்ன ராட்டன் கூப்பிடுவாங்க. என்ன பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த லெட்டர் காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குறேன். கோயின் கிட்ட இருந்து லெட்டரா நம்ம ஹீரோ பாக்குறேன். இவ ஒரு ஆல்கெமிஸ்ட் அவளோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. படிவா திறமசாலியா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோன்னு கோயின் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. உன்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். மான்ஸ்டர் ரிசர்ச் பண்றது தான் என் ஸ்பெஷாலிட்டியே. நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. சோ என் பேரை தப்பாக்கி விட்டுட்டாங்க. இந்த ஃபீலோ ஸ்ட்ரென்த் அதிகமாக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு மறந்தெடுக்கவும் ஃபீலோ ஓடிடுதா. சரி எதுக்காக இங்க வந்திருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் மான்ஸ்டர் ரிசர்ச் பண்ணி என்னால அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்க முடியும். இந்த ஃபிலாலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் உங்களோட மான்ஸ்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராட் கேட்கறா. மாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பமே நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இவ்வளவு பெரிய கேட்டர் பில்லரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ராட் சொல்றேன். இன்னும் 3 இருக்கு, 2 தானே இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த விண்டியா பொண்ணு வந்துகிட்டு இல்ல 2 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்ன ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றா. அது நிறைய முட்டை போட்டுருக்குது வந்து ரஃப்டாலியா பாத்துருதா. உடனே சின்ன பசங்க எல்லாம் போய் இதை ஏதோ பண்ணிடாதீங்கன்னு அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. பட் அது எல்லாத்தையும் வளர்க்குற லெவலுக்கு நம்ம ரிசோர்சஸ் கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கவும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என் பிறப்புல விடுறியான்னு ராட் கேட்கவும் ஸ்டில் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. சோ ஒரு ஸ்லேவ் கிரஸ்ட் போட்டுக்கிட்டேன்னா சேஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறா. ஷீல்டு ஹீரோ உங்களுக்காக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விண்டியா பொண்ணு வந்து கூப்பிடுறா. செல்ட்பெட்ல இருந்து நிறைய பொருள் அனுப்பியிருக்காங்க. அதுல ஒரு எக்கோ இருக்கு. இது ஒரு டிராகனுக்கு அப்படின்னு சொல்லி ராட் சொல்றா. ஐ டிராகன் ஆசம், இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க. விண்டியாவா அந்த டிராகனுக்கு நம்ம கண்டிப்பா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டைப் ஆஃப் டிராகன் ரொம்பவே லாயலா இருக்கு. பட் அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ராட் சொல்றா. அந்த எக்க வாமா வச்சு அதுக்கு மேஜிக் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ அதை முதுகுல சுமந்துக்கிட்டே சுத்துறான். ரென் நீ இதை பாத்துக்கிறியா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். என்னோட கார் சீரிஸ் ஆக்டிவேட்டடா இருக்கிறதுனால நான் எதை தொட்டாலுமே அது ப்ராப்ளம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி ரென் சொல்றான். இவர் அந்த எக்கத்தோட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விண்டியா போய் நிக்கிறா. அதான் வர வழி இல்லாம இப்ப நம்ம ஹீரோவே அந்த டிராகனுக்கு சுமந்துட்டு இருக்கான். வெப்பன் ஷாப் கடைக்காரர்கிட்ட ரஃப்டாலியாக்காக ஒரு கட்டானாவை செய்ய சொல்லியிருக்காங்க. அவரும் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா நான் கட்டானா செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. இது ஓகே தான் அப்படின்னு ரஃப்டாலியாவும் அதை எடுத்துக்கிறா. அதோட ஸ்கில்ஸ் நம்ம அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னொரு பொருள் அவர் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி கிளம்புறான். இவனுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றதுல வெறுப்போல பொருள்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப போன் வந்து ரூம்ல போய் பார்த்தா அட்லா தூங்காம உட்காந்துருக்கவோ தூக்க வரலையா. சரி அம்மாவோட லாலிபைய பாடுறான் அப்படின்னு சொல்லி அவன் பாட ஆரம்பிக்கிறான். என்ன அட்லா இப்போ தூங்கிட்டியா, குட் நைட் அப்படின்னு அவனுக்கும் தூக்கம் வந்து தூங்கிருந்தான். இதுக்கு தான் வெயிட் பண்ணங்கிற மாதிரி அட்லா இப்போ எந்திரிச்சு முழிச்சு கிளம்பியிருந்தா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோவோட பெட்ல அட்லா படுத்திருக்கா. இதோட இதை 5வது மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திக்கிறான். குட் மார்னிங் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு அவளும் எந்திக்கிறா. இத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அட்லா என் ரூம்ல வந்து படுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பட் நான் உங்களோட ஷீல்டு எப்போ உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு அட்லா சொல்றேன். போல எப்படி ஒன்று விட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு அவ யோசிக்கிறா. அட்லா திரும்பவுமா அப்படின்னு ரஃப்டாலியா வந்து கேட்கறா. மாஸ்டர் நஃபோமியே எதுவும் சொல்லல, நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு அட்லா கேட்கவும் மாஸ்டர் நஃபோமிக்கு டிஸ்டர்பன்ஸா இருப்பல்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றேன். போல அங்க வரவும் போலவா லைட்டா அட்டாக் பண்ணதுக்கே கீழே விழறான். நான் மாஸ்டர் நஃபோமியோட ஷீல்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ண நான் அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு அட்லா சொல்லவா அவரை கொஞ்சமாச்சும் ஃப்ரீயா விட அப்படின்னு ரஃப்டாலியா அவளை எழுதிட்டு போயிருந்தா. திரும்பவும் நம்ம ஹீரோ எக்கோடையே சுத்திட்டு இருக்கான். கீழே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா சிரிக்கிற அப்படின்னு மெல்டி பாக்குறா. என்ன பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நஃபோமி நீ ஒரு நல்ல அப்பாவா அவரை வாழ்த்துக்கள்னு மெல்டி கலாய்க்கிறா. செயின் வந்து கீழ் மாதிரியே ஒரு டாலை செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அந்த டால் மூலமா செயின் பேசுறது ரொம்பவே கிளியரா இருக்கு. டால் மூலமா நீ பேசுறது எப்படி கிளியரா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நார்மலா செயின் பேசினா ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்கும். அன்னைக்கு நீங்க தோக்கடிச்சு அந்த 2 பேர் அவங்ககிட்ட இருந்து
டிரான்ஸ்லேட்டர் எடுத்துட்டேன். என்னோட கார்டினல் வெப்பனுக்கு அது ஒழுங்கா செட் ஆகல, அதான் என்னால டைரக்டா பேச முடியல அப்படின்னு செயின் அந்த பொம்மை மூலியமாவே பேசிட்டு இருக்கா. ரென் வந்து மெல்ட்ரமார்க்கோட லாங்குவேஜ் வந்து கத்துட்டு இருக்கான். ஓ மெல்ட்ரமார்க் லாங்குவேஜா அப்படின்னு கிளார் ரொம்ப க்ளோஸா இருக்கவும் ரென் வந்து கொஞ்சம் வெக்கப்படுறான். அவனுக்கு கிளார் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சாப்பாடுக்கு நம்ம வேற கிராப்ஸையும் வளைய வைக்க ட்ரை பண்ணோம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மாஸ்டர் அது என்னதுன்னு ரஃப்டாலியா பாக்குறா. வில்லேஜை விட்டு தூரமா ரேட் வந்துட்டு அவளுக்கான ரிசர்ச் லேப கட்டுறா. வில்லேஜை விட்டு மான்ஸ்டரையும் ரிசர்ச்சையும் தூரமா வச்சிருந்தா தான் வில்லேஜுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு ரேட் சொல்லுவோம். பட் வில்லேஜை விட்டு நம்ம ரொம்ப தூரமா வந்துகிட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா யோசிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ வச்சிருக்கிற எக்ல ஒரு கிராக் சவுண்ட் கேக்குது. டிராகன் வெளியே வர போகுதுன்னு தெரிஞ்ச உடனே வெண்டியா செம ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வந்துருந்தா. டிராகனுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கும். அது ஆம்னிவரஸ் எதை வேணாலும் சாப்பிடும் அப்படின்னு ரேட் சொல்றா. இது இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலாம். நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவும் பாக்குறாங்க. அந்த டிராகனோட எக்க நம்ம ஹீரோ ஷீல்டுக்குள்ள எடுத்து போடுறான். ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னோட பேரு கேலியன் அப்படின்னு வெண்டியா சொல்றா. ஃபோமி நீ இதுக்கு பேர் வைக்க வேணாமா அப்படின்னு ரேட் கேட்கவும் அவ ஒரு பேர் வச்சிட்டா அவனுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்க நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோக்கும் டிராகனுக்கும் தான் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா யோசிக்கிறா. விண்டியாவை அந்த டிராகனை பாத்துக்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ பொறுப்பை படைக்கிறான். சோ விண்டியாவும் சின்ன பசங்களும் சேர்ந்து அந்த டிராகனை வளர்க்குறாங்க. கேலியன் உங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி விண்டியா போய் கேட்கவும் எனக்கு ஒர்க் இருக்கு நீங்களே விளையாடுங்க நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருந்தான். வேட்டையோட கேலியனை கூட்டிட்டு போனா ஒழுங்கா ஏம் பண்ண தெரியாம ஃபாலோ அட்டாக் பண்ணுது. கேலியன் நம்ம ஹீரோ கூடயே விளையாட ஆசைப்படுறான். ஹீரோக்கு டிராகன்னாலே ஆகாது. மாஸ்டர் கூட நான் தான் க்ளோஸா இருப்பேன். அவங்களுக்குள்ள ஃபைட் வருது. நம்ம ஹீரோ ரூம்ல உட்கார்ந்து இருக்கவும் திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. மாட்டிக்கிட்டான். நான் செட் பண்ண ட்ராப்ல யார் இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா கேலியன் தான் இருக்கான். கேலியன் இங்க என்ன பண்ற என்னாச்சு அப்படின்னு சொல்லி விண்டியா வந்து கேட்கறா. அதை வந்து யாரோ தட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தா கடைசியில கேலியன் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கூட விளையாட ஆசைப்படுறான். நீங்க வரலன்னு தான் அவன் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு விண்டியா சொல்லவும் அவன் கூட நான் விளையாடலான்னு என்ன பிராங்க் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் பசமா இவனை உங்க ரூம்ல வச்சிருங்களா, நைட் ஆட்லாம் வந்து தூங்காம இவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. கேலியனும் போய் ரூம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரூம்ங்கிறதுனால ஒரு கோரை நம்ம ஹீரோ அந்த இடத்துல வச்சிருக்கான். அதை கேலியன் எடுக்கிறான். என்னதுன்னு செடினா கேட்கவும் டிராகன் பிரஸ் அப்புறமா ஜாம்பி டிராகனோட கம்பைண்டான கோர்னு சொல்லவும் கேலியன் வேணா அதை தொடாத அப்படின்னு சொல்லி செடினா கத்துறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா கேலியன் அந்த கோரை முழுங்கிருந்தான். அச்சோ கேலியன் அதை வெளியே துப்பு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீல்ட் ஹீரோ தள்ளிவா அப்படின்னு செடினா கூட்டிட்டு போறா. பார்த்தா திடீர்னு கேலியன் ரொம்ப பெருசாகிறான். அந்த ஆக்ரோஷமா எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு கேலியன் லெவல் 37க்கு போயிட்டான். கேலியன் வேண்டா ப்ளீஸ் நார்மலா ஏறி அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்றா. பயங்கரமா கத்திட்டு கேலியன் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருக்கான். கேலியன் அப்படின்னு சொல்லி விண்டியா தான் ரொம்பவும் சோகமாக்குறா. அந்த டிராகன் இப்ப அப்படியே மவுண்டன்ஸ் பக்கமா பறந்து போயிருது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பிறந்த டிராகன் லெவல் 1ல தான் இருக்கும். பட் இந்த கோரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா திடீர்னு அது லெவல் 37க்கு மாறி அண்ட் ரொம்பவும் பெருசாவும் மாறிடுச்சு. கண்ட்ரோலே இல்லாம எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு அது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. இது இதோட நிக்க போறதில்ல, இன்னும் இதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.